ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து எப்போ ஏர் டாக்ஸி நம்ம பயன்பாட்டுக்கு வரும், அதனுடைய ஸ்டேஜ் எந்த அளவு வளர்ந்துருக்கு? இப்போ தான் முதல் ப்ரோட்டோடைப்பு இப்ளேனுடைய ஏர் டாக்ஸி இது கட்டுறோம். ஆக்சுவலாக நாங்கள் கட்டுற முதல் ப்ரோட்டோடைப் வந்து அன்மேன்டு வித்தவுட் எனி ஹியூமன் பீயிங், மக்கள் யாரும் ஏறாமல் தானாக பறக்கக்கூடிய ரிமோட் பைலட்டட் வெர்ஷன் தான் நான் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த ப்ரோட்டோடைப்லேருந்து இது ஹியூமன் பீயிங்ஸு மக்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவங்கள வந்து இதுவும் முதல்ல ஏர் ஆம்புலன்ஸ் டைப்பு, அதுக்கப்புறம் தான் ஏர் டாக்ஸி வரப்போகுது. ஸோ இது வந்து இன்னும் அடுத்த 6 மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த ஏர் ஆம்புலன்ஸ் ஏர் டாக்ஸி அந்த ப்ராடக்டெல்லாம் அங்கேருந்து ப்ரோட்டோடைப் பண்ணி டிஜிசிஏக்கு நிறைய டெஸ்ட் பண்ணி காமிக்கணும். அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஆகும். அதுக்கு மேலே வந்து சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேஷன் கொடுத்த பிறகு நம்ம வந்து இதை கமர்ஷியலைஸ் பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு 2028 ஏர் ஆம்புலன்ஸ் ஏர் டாக்ஸி இது ரெண்டும் நடைமுறைக்கு வரத்துக்கு சாத்தியமாக இருக்கும். சார், இப்போ சீனாவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஏர் டாக்ஸி ரன் பண்ணியிருக்காங்க. அதை விட இது ஃபாஸ்ட்டாக இருக்குமா? இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்? ஆமாம், அதோட இது ஃபாஸ்ட்டு. அது வந்து ஒரே இடத்துல தான் இப்போதைக்கு அலோவ் பண்ணுறாங்க ஃப்ளை பண்ணுறதுக்கு. ஏன்னா அது ஆட்டோனமஸாக ஃப்ளை பண்ணுறாங்க பைலட் இல்லாமல் வந்து வேறு எந்த நாட்டிலையும் அலோவ் பண்ணல. இங்கேயுமே வந்து இந்த ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல ஒரே இடத்துல டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஃப்ளை பண்ணுறதுக்கு தான் அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு மக்களை கூட்டு போகணுன்னா அதுக்கு பைலட்டும் கூட தேவைப்படும். அதுக்கு அவங்கள பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு பைலட்டு ஒரு பேசஞ்சர் அந்த மாதிரி அவங்க மாறணும். நமக்கு வந்து ஒரு பைலட் 2 பேசஞ்சர் மாதிரி இருக்கும். அதோடு இல்லாமல் அந்த ஏர் ஆம்புலன்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சரே உள்ளே நுழைச்சிட்டு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம் இங்கே. அதனால் அதில் பெரிய கேபின் இருக்கும் இங்கே. அது தவிர வந்து அவங்க இன்னொரு ஃப்ளைட்டும் ஒன்று இருக்குது. அதுலேயும் அவங்க வந்து லாங் டிஸ்டன்ஸும் போகிறாங்க அவங்க. அதுவும் சர்டிஃபிகேஷனில் ஓடிட்டுருக்கு. இப்போ இன்னும் இங்கே எதுவுமே கமர்ஷியலாக ஆப்ரேட் ஆகலாம். நமக்கு ஏர் ஆம்புலன்ஸில் எவ்வளோ பேர் எழுத முடியும்? இந்த ஆம்புலன்ஸோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? இந்த டோட்டல் ஏர்க்ராஃப்டோட வெயிட் வந்து 2000 கேஜி, 2250 கேஜி. குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு பேஷண்ட்டோட பாதுகாக்கிறதுக்கு ஒரு பேராமெடிக், ஒரு நர்ஸு, டாக்டர், அந்த மாதிரி பைலட் 3 பேர் போகிற மாதிரி ஒரு பிளேன் இது. 2028 இருக்கும். ஆமாம். இது சிவில் ஏவியேஷன்லேருந்து நமக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சா? ரெகுலேஷன் இந்தியாவில் வந்துடுச்சுங்களா? நிறைய ரெகுலேஷன் பாஸ் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து இந்த தரை இறங்குற இடம், அதுக்கான அந்த தளம் எப்படி ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஏர்க்ராஃப்ட் சர்டிஃபை பண்ணுறதுக்கான ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பைலட் ட்ரைனிங் எப்படிலாம் கொடுக்கணும் இதுக்கு அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஓவரால் அதுக்கான ரெகுலேஷன்ஸ், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், அப்புறம் யாரெல்லாம் பர்மிட்டு ஆப்ரேட் பண்ணலான்றதுக்கான பர்மிட்டுக்கு என்னென்ன ரெகுலேஷன், அப்புறம் டெஸ்ட் பைலட் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ரெகுலேஷன் எல்லாத்தையும் பாஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ இந்த ஏர்க்ராஃப்ட் சர்டிஃபிகேஷனில் போட்டுட்ருக்கு. நாங்கள் டிசைன் ஆர்கனைசேஷன் அப்ரூவல் 2023 வாங்கிட்டோம். அதனால் அந்த ரெகுலேஷன்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள். ஸோ இதுபடி தான் நாங்கள் வந்து இன்னும் டெஸ்ட்டெல்லாம் நம்ம ஃப்ளை பண்ணி காமிச்சோம்னா அவங்க வந்து அதுக்கு பாஸ் பண்ணி சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. நம்ம பைலட்டுக்கு எப்படி சார் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம்? வழக்கமான பைலட் ட்ரைனிங் தான். அதுக்கு வந்து அதோட கூட வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த வெர்டிக்கல் டேக் ஆஃப் லேண்டிங்க்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக இந்த ஹெலிகாப்டர் பைலட் ட்ரைனிங் கூடயும் சேர்த்து கொடுக்கணும். அப்புறம் வந்து சிமுலேட்டர் ட்ரைனிங், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஏர்க்ராஃப்ட் குறிப்பாக அந்த இதில் பிளேனில் மட்டும் ட்ரைனிங். இப்போ நீங்கள் நம்ம ஏர்லைனில் இருக்கிற பைலட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லா சாதாரணமான ஃப்ளைட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குறிப்பாக அவங்க ஓட்டுற பிளேனில் சிமுலேட்டர் ட்ரைனிங்கும் அந்த ஆக்சுவல் ஏர்க்ராஃப்ட் ட்ரைனிங்கும் எடுத்துப்பாங்க. அதே போல் தான், அதே நார்ம்ஸ் தான் இதையும் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ இடம் சார் தேவைப்படும் இதுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா இதுதான் உலகத்திலேயே ஒரு விங்ஸ் இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்டோடைய குறுகலான இடம் தேவைப்படும் அதுக்கு. இதனுடைய ஃபுட் பிரிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டு தான். கூட சுற்றி வர ஒரு சேஃப்டி ஏரியாலாம் இங்கேருந்து அவங்க ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வரும். எவ்வளோ சாரி அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ண போகிறோம்? நம்ம எப்போ பர்மிஷன் வரும்? ஸோ இதுக்கு வந்து இப்போ கிரவுண்ட் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது ஓடிட்டுருக்கு. அப்புறம் அது தவிர வந்து இந்த வெர்டிக்கல் ரோட்டர் அதெல்லாம் இங்கேருந்து இப்போ பொருத்தி அதெல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கோம். இதுக்கப்புறம் வந்து இது இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே இங்கேருந்து ஃப்ளைட் டெஸ்ட் ஆரம்பிக்கும். அதோட கூட இந்த 2வது ப்ரோட்டோடைப்பும் நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த 2வது ப்ரோட்டோடைப்பில் ஏர் ஆம்புலன்ஸ் மாதிரி எப்படி ஸ்ட்ரெச்சர் பின்னால் ஏற்றுறது அதெல்லாம் இங்கேருந்து ஏற்பாடு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதனுடைய ஃப்ளைட்ஸு, அப்புறம் 3வது ப்ரோட்டோடைப்பு, அதுவும் 2வது ப்ரோட்டோடைப்பும் காப்பியாக இருக்கும். அப்புறம் 4வது ப்ரோட்டோடைப்பில் வந்து ஏர் டாக்ஸி பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஃப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேஷன் வாங்கி கமர்ஷியலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கெல்லாம் வந்து 2028 ஆகும். இதுக்கு இங்கே டெஸ்டிங் வந்து இங்கே டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? ஹோவர் டெஸ்ட் வரைக்கும் இங்கே பண்ணலாம். அப்புறம் ஃபார்வர்ட் ஃப்ளைட் டெஸ்ட்டுக்கு வந்து இது ஏர் ஸ்ட்ரிப்பு ஏதாவது ஒரு ரேஞ்சுக்கு போகணும் வெளியே.
இது வந்து ஈவியில் பண்ண போகிறோம். இது எப்படி இருக்கும்? ஈவியில் எவ்வளோ வெயிட் இருக்கும்? எவ்வளோ தூரம் போகும்? இது எலக்ட்ரிக் தான். இது அவுட் அண்ட் அவுட் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கு. இதில் வந்து ஒரு தான் 2250 கேஜியில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 700 கேஜிக்கே பேட்ரி மட்டும் இருக்கும். அந்த பேட்ரி ஃபுல்லாக எலக்ட்ரிக் பேட்ரி. அது ரீசார்ஜ் பண்ணக்கூடிய பேட்ரி. நம்ம சாதாரண ஈவி கார் மாதிரி அது அவ்வளோ நேரம் தேவைப்படாது. அதை விட கம்மியான டைம் தான் தேவைப்படும். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ட்ரக்கு, பஸ்ஸு அந்த மாதிரியான பேட்ரி யூஸ் பண்ணுறோம் இதில். ஸோ அதுக்கான சார்ஜிங் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ண வேண்டியதான். எவ்வளோ லென்த் சார் போகும்? எவ்வளோ தூரம் பறக்க முடியும்? நாங்கள் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு சார்ஜில் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஏர் ஆம்புலன்ஸ் வந்துடுச்சுன்னா எங்கேருந்து வேணாலும் உடனே ஏற்றிக்கலாமா? இப்போ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும், 30-40 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ ஒரு ட்ரிப்பில் அந்த டிஸ்டன்ஸு போகலாம். இன்ஃபேக்ட் முதல்ல இங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். அது 2 ட்ரிப் அந்த மாதிரி அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். எல்லா இடத்துலையும் இறங்க முடியாது இல்லைங்களா சார்? அப்போ ஏர் ஆம்புலன்ஸ்க்கு வேறு ஏதாவது சப்போர்ட் வேணுங்களா? ஏர் ஆம்புலன்ஸ் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு பெரிய உயரமான மாடி கட்டடத்தில் அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும், கூரை இருக்கும், டெரஸ் இருக்கும். ஒரு 4 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இதுவோ இல்லை ஒரு 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இடமா பார்த்தீங்கன்னா அதனுடைய டெரஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ரெகுலேஷன் இருக்குது. அந்த ரெகுலேஷன் படி அவங்க வந்து அது மாதிரி தரையிறங்குற மாதிரி அமைச்சாங்கன்னா அது ரெகுலேஷன்லாம் பாஸ் பண்ணி அவங்க அப்ரூவல் வாங்கிட்டாங்கன்னா எங்கே வேணால் தரையிறங்கலாம். அந்த மாதிரி பல பில்டிங்ஸில் தரையிறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பெங்களூரில் அது போல் அமைச்சிருக்காங்க, சென்னையில் அமைச்சிருக்காங்க. இல்லை, இன்னும் இந்த தரையிறங்கிறதுலாம் இனிமேல் அந்த பணிகள்லாம் இனிமேல் தான் ஆரம்பிப்பாங்க. இன்னும் ஏன்னா இந்த பிளேன் கட்டி இது முடிய வைக்கிறது ஒரு லட்சம் 1.5 வருஷம் ஆகுதுனாக்கா ஒரு வருஷத்துக்கு முன்னால் இந்த ஆரம்பித்தா போதும் அந்த வேலையை. பெங்களூரில் ரெகுலேஷனில் கொண்டுட்டு வந்திருக்காங்க சார். இது இந்தியா ஃபுல்லாக அந்த ரெகுலேஷன் இந்தியா ஃபுல்லாக ஏர்ரைஸ் பில்டிங்க்கு எல்லாமே. ஆமாம், எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு எங்கள் பெங்களூரில் ரன் பண்ணுறோமோ இல்லை சென்னையில்? அது இந்த ஏர் ஆம்புலன்ஸ் யார் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்கள பொறுத்து இருக்குது. அவங்க எந்த இடத்துல வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, எங்கே பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க, அதை பொறுத்து அவங்க பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 2028 எம்ப்ளாயர் ஆம்புலன்ஸ். ஆமாம். இது ஹியூமன் சார்? டாக்ஸி வந்து இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே நடந்துடும். 2028 ரெண்டுமே வர மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 11 அடிக்கு பில்டிங்லாம் கட்டுறாங்க. அப்போ அதிக உயரம் அந்த மாதிரி போய் தடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது வந்து அதுக்கும் மேலே பறக்கும். இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு பறக்காது. வேறு ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து பெரிய நிறைய உயரமான கட்டடங்கள்லாம் இருக்குங்க. அதை சுற்றிட்டு போகிற அளவுக்கு இதுக்கு நிறைய கேமராஸ், ரேடார், விடார் அதெல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் என்னென்னலாம் அப்டக்கிள் இருக்கோ அதெல்லாம் பார்த்து அது தகுந்த மாதிரி ஃப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கு தகுதி இருக்குது. ட்ரோனுக்கும் இதுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட் இருக்கும்? ட்ரோன்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் நைட்டில் பறக்கும். அதுக்கும் ட்ரோன்ன்றது வேறு, பிளேன்ன்றது வேறு. இது வந்து பிளேன், அது ட்ரோன். ஆனால் இதில் வந்து இது வெர்டிக்கல் டேக் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேன் மாதிரி ஃபார்வர்டாக பறக்கும். ட்ரோன்லேயும் இந்த மாதிரி பண்ணலாம், ஆனால் சின்ன சைஸில் பண்ணி ஆகணும். ஏன்னா அது அப்போ தான் ட்ரோன்னு சொல்லுவாங்க. அதில் மக்கள் ஏற முடியாது. வேறு மக்கள் ஏறணும் அப்படின்னா அது பிளேனாக இருக்கணும். அதுதான் வந்து ரூலு. ஸோ அதை ரிமோட்டாக பைலட் பண்ணுவாங்க. இதை வந்து கண்டிப்பாக இப்போதைக்கு இருக்கிற ரெகுலேஷன் படி ஒரு பைலட்டு உள்ளே உட்காந்து வேலை பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும். அதனுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 120 மீட்டரோட அதனுடைய ஹைட்டு முடிஞ்சு போயிடும். இது 300 மீட்டருக்கு மேலே தான். இதனுடைய ஹைட் வந்து 1200 மீட்டர் நின்றுடும். அதுக்கப்புறம் 5000 மீட்டரில் தான் வந்து ரெகுலர் ஃப்ளைட்டு. அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இப்போ வந்து இது ஒன்லி ஃப்ளைட்டுக்கு இதுக்கு ஒரே விஷயம் வந்து டைரெக்டாக நேரம் மேலே ஏறும். நீங்கள் வந்து ஃப்ளைட் வந்து ரன்வேல போய் போகும். அது ஒன்று. ரெண்டாவது இது அவ்வளோ ஹைட்டில் பறக்கக்கூடாது, அது இன்னும் ஹைட்டில் பறக்கணும். அந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கும்.